கயிறு வேக கிடக்க மாட்டேன் வேனில் கிடந்தா சரி இப்போ போவாது அவங்க கயிறு கட்டு லேப் கயிறு இருக்குல்ல டொங்கு ஆன் பண்ணிட்டியா டொங்கு ഇത് കാണുന്നോ ഏടാ எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றோர கண்ணுதலுடையதோர் கழித்து மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான் பச்சை மாமலை போல் மேனி கவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏறே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பரிந்தும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே பாலித்துக் கொண்டிருக்கின்ற வடகோவை சக்கராழ்வாரினுடைய சாதாரண விந்தம் பணிகளுக்கு ஊர் போற்றுகின்ற உலகமே போற்றி துதிக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்கராழ்வாரினுடைய தோற்றமாக விளங்கி இந்த அகிலத்தினுடைய அசைவுகளுக்கெல்லாம் இயக்கத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சக்கராழ்வாராக எழுந்து திருநீரி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சி இந்த ஆலயத்தினுடைய உட்பிரவாகத்திலே எழுந்தோடியிருக்கிறது. 2016ஆம் ஆண்டுக்குரிய வடகோவை ஸ்ரீ சக்கராழ்வாரினுடைய ஆலயம் தயாராக இப்பொழுது உள்ளீரி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புமிக்க பெரியோர்களே, பூலோகத்திலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு முக்தியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கால கடவுளாக விளங்குகின்ற நாராயணமூர்த்தி
தன்னுடைய படைப்பினுடைய பேரின்ப பெறவாழ்வை இந்த உலகத்திலே இருக்கின்ற சகலருக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற புண்ணிய அடிப்படையிலே இன்றைக்கு எங்களிடம் சேர்ந்திருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் நீட்டிக் கொள்வதற்காக அழித்தல் தொழிலை மேற்கொள்வதற்காக இப்பொழுது அருமையான சிங்கானபுரத்திலே ஏறி தன்னுடைய தேரை நாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பேரன்புக்குரிய பெரியோர்களே, இந்த உலகத்திலே தங்களை பீடித்திருக்கின்ற தீராத பிணிகள், மாறாத நோய்கள், கொடிய வல்வினைகள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக எல்லோரும் அழுது அழுது ஓடி ஓடி வந்து நாராயணனுடைய பாதங்களை பணிந்து கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பூர வாடை, சாம்பிராணி, தூப தீபம் அங்கே கலகலத்து ஓங்காரமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடியவர்களுடைய உள்ளத்திலே இருந்து நாராயணா நாராயணா என்கின்ற நாம வார்த்தைகள் ஓங்காரமாக வந்து கொண்டிருக்கின்றது. நாராயணா, உன்னுடைய அழகை காண வேண்டும், உன்னுடைய அடியை பெற்ற வேண்டும், பற்றுகள் பற்றத்தான் தாளை பற்றி நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம், செய்த கொடுமைகளை எல்லாம் இந்த உலகத்திலே போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடியவர்கள் கூட்டம் வருகை தந்திருக்கிறார்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், பெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பண்ணிய போல நன்னியே நின்முன் இங்கு நசிந்தனல் வேண்டும் என்று இந்த உலகத்திலே நாங்கள் செய்த பாவங்கள், செய்த கொடுமைகள், செய்த துயரங்கள், நம்மை பீடித்திருக்கின்ற சஞ்சலங்கள் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாராயணனுடைய பாதங்களிலே வந்து விழுந்து வணங்குகின்ற அற்புதமான நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கற்பூரத்திட்டு எடுக்கின்ற அடியவர்கள் ஒரு பக்கம், அங்க பிரதர்சனம் செய்கின்ற அடியவர்கள் ஒரு பக்கம், அடியணித்துக் கொள்ளுகின்ற அடியவர்கள் ஒரு பக்கம், இன்னும் கண்ணா, கோபாலா, கோவிந்தா, கோவர்த்தனா, நாராயணா, மாதவா, மதுசூதனா என்று உன்னுடைய அத்தனை நாமங்களையும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற அடியவர்களுடைய திருக்கூட்டம் இன்னொரு பக்கமாக இந்த கோப்பாயம்பதியே பக்தி மயம் கமழ்ந்திருக்கிறது என்றால் உண்மையிலே அது நாராயணனுடைய பேரருள் என்று நாங்கள் பேசிக் கொள்ளுகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்குரிய மகோத்சவம் கடந்த 16ஆம் தேதி ஆரம்பமாகி அதனுடைய உயர் திருவிழா என்று பேசப்படுகின்ற ரதோத்சவ நிகழ்வு இன்னும் சில நேரங்களிலே இந்த ஆலயத்தை சூழ காட்சியளிக்கப் போகிறான் என்கின்ற நல்ல செய்தி அடியவர்களுடைய மனதிலே தேனாக திட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் அருமையாக தொகுத்து வழங்குவதற்காக வர்ணனை கலாநிதி மதுரகவி காரியம்பி அருளானந்தம் அவர்கள் இந்த நேர்முக வர்ணனையிலே இணைந்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய நித்தியமான பக்திக்கும் நிறைவான அருளுக்கும் பாத்திரமானவர். கோப்பாய் கொழுவியம்பதி வடகோவை சக்கராழ்வார் ஆலயத்தினுடைய அற்புதமான புதிய சித்தரப்பேர் சிப்பாச்சாரியார் தியாகராசா பிரதீபன் அவர்களினாலே வடிவமைக்கப்பட்ட பொழுது அதனுடைய வெள்ளோட்ட நிகழ்வினை கலந்து சிறப்பித்த பெருமைக்குரிய அந்த மதுரகவி அருளானந்தம் அவர்கள் இந்த நேர்முக வர்ணனையை தொகுத்து வழங்க இருக்கிறார். கொஞ்சம் பிரிட்ஜ் போட்டுக்கோன்னா எங்கள் அஸ்தானே எல்லாம் பேசிக்கிறீங்களா? பட்ஜெட்டில் பிடிச்சி ஒன்று பரவாயில்ல. சரி பச்சமாமலை போல் மேனி பவளவாய் கமலத்தின்கள் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்து இன்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிலும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே என்று எல்லாம் வல்ல அந்த கிருஷ்ண பெருமானுடைய பாத கமலங்களை பணிந்து கொண்டு சக்கர ஆழ்வாருடைய திருவடிவ தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் கொண்டு என்னுடைய அன்புக்குரிய நீண்ட நாள் தமிழ் சுடல் அருவியாக விளங்குகின்ற அன்புக்குரிய தம்பி சசீவன் அவர்களுடைய அன்பான அழைப்போடு இன்றைய நேர்முக தேர் திருவிழாவினுடைய நேர்முக வர்ணனைகளை நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல
வடகோவை பதியிலே எழுந்தருளே அருள்வாளிக்கின்ற சக்கர ஆழ்வாருடைய திருவருள் ஒரு கணம் சேரலாம் என்று நினைத்துக் கொண்டு இப்பொழுது அழகிய வசந்த மண்டபத்திலே இருந்து அலங்கார தீபாதாரணை பூஜை வழிபாடுகளையும் திருமுறை பாராயண வேத பாராயண வழிபாடுகளையும் நிறைத்துக் கொண்டு எம்பெருமான் இப்பொழுது உள்வீதி பிரகாரத்திலே தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிய பூதகநாதர் ஆழ்வாருடைய புகழ்பாடு பஞ்சதிவி முழங்க பார்வையோடு அர்ப்பணிக்க அஞ்சலி போல் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய தரமான ஈழத்தினுடைய நாதஸ்வர தமிழ் கன்னியர்களுடைய நாத இசை முழங்க பஞ்சலோடு ஆலயத்துக்கு வருகிறார்கள் அல்லவா? இவர்கள் வணங்கத்தக்கவர்கள். இவர்களுடைய வாழ்விலே பெருமானுடைய திருவள்ளுக்கடாட்டம் சேரப் போகிறது. ஆகவே அந்த வகையிலே பெருமான் பிரகாரத்திலே இருந்து மெல்ல மெல்ல மேற்கு பிரகாரத்துக்கு திரும்பி வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? மிக அற்புதமாக ஆனந்தமயமாக அந்த சங்கார தொழில் என்று சொல்லுகின்ற தேர் திருவிழா இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த கோப்பாய் வடகோவை திருநகரம் விழா கோலத்தோடு காட்சி அளிக்கிறது. அங்கே பெருமான் வீட்டில் வராங்க. நெருக்கு முதலிலே இந்த பெண்ணோற்சவம் என்ற வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதாவது உத்திர தொழிலை அடித்த தொழிலை செய்கின்ற பெருமானுக்கு வானத்தினுடைய பிரதிநிதிகளாக வானவர்களுடைய பிரதிநிதிகளாக எத்தனை பெருமான் பழமை போல அந்த மலர் மாலை அணிவித்து பொறுமையான சந்தனத்தை திருநெல்லியை அலங்காரம் செய்து
பெருமாளின் திருத்தேருக்கு எழுந்தருளை செய்கின்ற ஒரு வழிபாடு அற்புதமான வழிபாடாக அமைந்து கொள்கிறது. போரிலே பாண்டவர் சேனையை காத்து ஓங்கி ஒலித்திருக்கின்ற அறத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மவாதிகளாக இருந்த கௌரவர்கள் முதலானவர்களோடு போரிட்டு அந்த பாஞ்சாலியின் துயில் காத்த நாயகனாக இருக்கின்ற ஸ்ரீ சக்கரதற்காக முத்தொழில்களை விதிக்கின்ற முதல்வன் உனக்கு கொடுத்திருக்கின்ற காத்தல் தொழிலே ஒரு பகுதியாக இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் அளிப்பதற்காக இந்த நாளிலே தேரேறி வருகின்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை காண்பதற்கு ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ தொலைவிலே இருக்கின்ற அடியவர்கள் உன்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாராயணா, நம்மை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு நாராயணன் என்கின்ற நாமத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது நம்மை சூழ்ந்திருக்கின்ற வினைகளெல்லாம் ஓடிப்போகும் என்று அந்த நம்பிக்கையிலே இன்றைக்கு அடியவர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அந்த தேருக்கு முன்னாலே அற்புதமாக தேங்காய் குவியல்கள் குடித்து வைத்திருக்கிறார்கள். சித்திர ரதமாக சிற்ப ரதமாக சிற்பாச்சாரியார் தியாராசா பிரதீபன் அவர்களினுடைய அற்புதமான கைவண்ணத்திலே உருவாகி இருக்கின்ற அந்த ரதம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. குருஷேத்திர போரிலே அருச்சுடனுக்கு பார்த்த சாரதியாக இருந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இப்பொழுது இந்த அருமையான தேரிலே ஏறி எங்களை எல்லாம் பார்த்து ரட்சிப்பதற்காக வருகை போகிறான் என்று அடியவர்கள் எல்லோரும் ஆரவாரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாராயணா நாராயணா என்கின்ற நாமத்தை பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாராயணன் நாமம் பாராயணம் செய்வோர்க்கு நாளும் பொழுதும் நல்லதே நடக்கும், நல்லதே நிகழும் என்ற அந்த கோலாவிலே அடியவர்கள் எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். அடியவர்களுடைய உள்ளத்திலே நாராயணனுடைய பக்தி மேலட்டி இருக்கிறது. இந்த அற்புதமான காட்சிகளை காண ஒன்று இரண்டு கண்கள் போதாது, 1000 கண்கள் வேண்டும் என்று அந்த நாராயணனை கேட்டு துதித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடியவர்களே, இந்த ரதோற்சவம் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற மகோற்சவங்களிலே மிக காத்திரமானதும் மிகச் சிறப்பும் வாய்ந்ததுமான ஒரு உற்சவம் எது என்று கேட்டால் அது ரதோற்சவமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே பறந்திருக்கின்ற எங்களுக்கு எல்லாம் பீடித்திருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் நீக்குவதற்காக நெருப்பினுடைய ரூபமாக நெருப்பினுடைய அம்சமாக இருக்கின்ற இந்த அற்புதமான சிற்ப ரதத்திலே ஏறி அழித்தல் தொழிலை செய்வதற்காக காத்தல் தொழிலுக்கென்று விதிக்கப்பட்ட கடவுளாகிய நாராயணன் ஸ்ரீ சக்கராவை சங்கீதம் வந்தால் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுவோம். கோவிந்தராவை சங்கீதம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அற்புதமாக பெருமான் திருத்தேரிலே ஆரோகணித்து விட்டார். இனிமேல் தேரோட்டம் நடைபெறப் போகிறது. அழகான அந்த கோப்பாய் திருநகரம் இன்றைக்கு விழாக்கோலத்தோடு காட்சி அளிக்கிறது. ஆமாம், நேற்றைய தினம் சப்பர திருவிழா, அதுவும் புதிய சப்பரம் வெள்ளோட்டம் கண்ட திருவிழா. கோப்பாய் திருநகரத்தினுடைய கலைஞர் ஜெகதீபன் அவர்களுடைய கைவண்ணத்திலே உருவமைக்கப்பட்ட அழகிய சக்கரம் அழகிய சப்பரம் நேற்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய கைவண்ணத்திலே எழுந்த சப்பரத்திலே காத்த திருவிழா நேற்றைய தினம் நடைபெற்றது. எல்லா அடியவர்களுக்கும் காவல் தொழிலை வழங்குகின்ற காட்சியை நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த சித்திரத்தேரை இந்த நகரத்திலே பிறந்து வளர்ந்து உயர்ந்த பிரதீபன் என்று சொல்லப்படுகின்ற சிற்பக்கலையினாலே உருவமைக்கப்பட்ட ஒரு அழகான தேர் என்று சொன்னால் மிகையாகாது அல்லவா? அந்த வகையிலேதான் இன்றைக்கு சங்கார திருவிழா நடைபெற இருக்கிறது. அன்பர்களே, இந்த தேர் பற்றிய செய்திகளை நாங்கள் குறிப்பிடுவதற்கு முதலாக அடியவர்களுக்கு நாங்கள் ஆலயங்களிலே தருகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், தேருக்கு முன்னாலே தேங்காய் குவிக்கப்பட்டிருக்கிறது. மலை போல தேங்காய் குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேங்காயை அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே நீங்கள் சிறு தேங்காயாக மட்டும் அடிக்க வேண்டும். இன்றைக்கு ஆலயங்களிலே 2 கையாலும் தேங்காயை தூக்கி தலைக்கு மேலே கொண்டு சென்று உடைக்கிறார்களே, அது தவறு. எங்களுடைய சைவ சமயம் அதை சொல்லித் தரவில்லை. எங்களுடைய பிரதான சமயம் அதை சொல்லித் தரவில்லை. அது தவறு. அப்படி செய்தால் எங்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் வரும். ஆகவே அன்பர்களே, தேங்காய் அடிக்கிற அன்பர்களுக்கு நாங்கள் தருகின்ற செய்தி, தேங்காய் பாவத்தினுடைய வடிவம்.
அங்கே மட்டை தேங்காயினுடைய மாயாமலம், அதற்கு அடுத்தால் போல் இருக்கிற தும்பு கண்மமலம், அந்த சிரட்டை ஆணவம். ஆகவே இந்த ஆணவம் சுக்கு நீராக வேண்டும் என்று சொன்னால் தேங்காயை ஒரு கையாலே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே சிதறு தேங்காயை உடைப்பதுதான் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய நியதி. அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு 2 கையாலையும் 2 தேங்காயை எடுத்து தலைக்கு மேலே கொண்டு ஒரு தேங்காயோடு இன்னொரு தேங்காயை முட்டி விடுகிறோம் அல்லவா, அது தவறு. அது வேறொரு கட்டத்திலே தான் தலைக்கு மேலே தேங்காய் உடைக்கிறது. ஆகவே அன்பர்களே, எங்களுடைய கோப்பாய் திருநகரத்திலே கோவையம்பதியிலே இருப்பவர்கள் இது நன்கு அறிந்தவர்கள், சமய வழிபாட்டிலே துறை போனவர்கள். இவர்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய இளையவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். வளர்ந்து வருகிற எங்களுடைய ஆன்மீக செல்வர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய ஆலயங்களிலே இப்படித்தான் தேங்காய் உடைக்க வேண்டும் என்ற நியதியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அன்பர்களே. ஆகவே இந்த கோப்பாய் திருநகரம் ஒரு புனித பூமி அல்லவா, புண்ணிய பூமி அல்லவா. ஆகவே ஒரு காலத்திலே அங்கே பழந்தமிழர்கள் இந்த அரசர்களும் செல்வந்தர்களும் தேர் வைத்திருந்து யானை குதிரை பூட்டி நகர் வலம் வருவதற்கு பகை அரசர்களுடன் போர் புரிவதற்கும் இந்த தேரை பயன்படுத்தினார்கள் அல்லவா. ஆகவே திருக்கோவில்களிலே நடைபெறுகின்ற தேர் திருவிழாக்களிலே தேர் திருவிழா மிக முக்கியமாக காணப்படுகிறது. இந்த திருவிழா சிவபெருமான் திரிபுர தகனம் செய்தறிய நிகழ்வை குறிப்பதாக எங்களுடைய அன்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆலயங்களிலே விளக்கப்படுகிற அந்த அற்புதமான தேரின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தத்துவங்களை குறிக்கிறது. தேரை உருவாக்கும் சிப்பாச்சாரியார் கூறுவார். ஆகவே தேர் திருவிழாவிலே கூறுகின்ற மக்கள் அடியார்கள் பக்தி மேலிட்டு பெருமானை சக்கர ஆழ்வாரை வழிபடுகின்ற அந்த திருக்காட்சியை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பெருமான் தேரிலே ஆரோகணித்திருக்கிறார். இனிமேல் எம்பெருமானுடைய சங்கார தொழில் ஆரம்பமாக போகிறது, அழித்த தொழில் ஆரம்பமாக போகிறது. அன்பர்களே, அழித்த தொழில் என்கிற போது எங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுகின்ற மும்மடங்களை சங்காரம் செய்வதற்காக சக்கரத்தாழ்வார் அங்கே ஓடுவதற்கு முதல் பல்லாண்டு பாடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒரு காலத்திலே திருவாரூரிலே அந்த சிதம்பரத்திலே ஓடாது நின்ற தேரை ஓடி நிற்பதற்காக சிவபெருமான் சேந்தனாரை அழைத்தார். பாடு நீ பல்லாண்டு, நீ பல்லாண்டு பாடினால் ஓடாது நிற்கிற தேர் ஓடும் என்று சொல்லி சேந்தனார் மூலம் பல்லாண்டு பாடிவித்த பெருமை சைவத்தமிழ் உலகிற்கு இருக்கிறது. அந்த பரம்பரை தான் நாங்கள். ஆகவே இன்றும் நாங்கள் வடகோவை திருநகரத்திலே சக்கரத்தாழ்வாருடைய தேரிலே தேர் ஓடுகிற பொழுது பல்லாண்டு பாடுவோம். அதாவது பல்லாண்டு பாட விருப்பமானவர்கள் இந்த ஆலயம் ஒன்றுக்கு வரலாம். பாருங்க, மஞ்சள் சிவப்பு வெள்ளையில ஒரு வயர் பயிர் பேக் கிடக்கும், பக்கெட்டுக்கு பட்டி பட்டிக்கு கட்டில கிடக்கு, கட்டில கிடக்கு ஒரு பட்டி உண்டு. சரி, அந்த இதொன்று மாதிரி தாங்க, டிவி கேபிள் ஒன்று மாதிரி தாங்க, கம்ப்யூட்டர் பக்கத்தில் கிடக்கு. பிள்ளைங்க உங்களோட D70 கொண்டாங்க. சரி, காணுங்க வாங்க. நம்ம எடுத்துட்டு பேர தத்துவம், அதை குறிப்பதுதான் இந்த தேரோட்டம். ஆகவே இத்தகைய அந்த அற்புதமான திருக்காட்சியை நாங்கள் இன்றைக்கு இந்த தொன்முகி வருஷத்திலே ஆவணி திங்களிலே முதல் வாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. மிக
மிக சிறப்பாக திருத்தேர் அங்கே வலம் வருகிற காட்சி, அங்கே ஆன்மா லயப்படுகிற இடம் இந்த ஆலயம் அல்லவா? சக்கராழ்வாருடைய ஆலயம். ஆலய வழிபாடு எல்லோருக்கும் அவசியம். ஆலய அமைப்பாடு உடல் அமைப்போடு ஒத்ததாக காணப்படுகிறது. இதனை கூட உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலலிங்கம் அங்கே காணா மணிவிளக்கு என்று அற்புதமாக கூறுகிறார்கள் அல்லவா? ஆகவே ஆலயங்களிலே ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெறும் பொருட்டாக இந்த தமிழிலே பூசை வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஆகவே ஆண்டுக்கு ஒருமுறை இந்த தேரோட்டம் நடைபெறுகிறது. அலங்கார உற்சவங்களினுடைய அந்த வடிவத்திலே அருள்சுரக்கும் இந்த தேர் திருவிழா மிக அற்புதமாக அமைகிறது. இன்னொரு வகையிலே இந்த தேர் சுவார விட்டறியும் அக்கினியின் தோற்றத்துக்கு ஒப்பாக அமைக்கப்படுகிறது. இறைவன் முப்புறமிட்ட செய்தியை முப்புறங்கள் மும்மலங்களாகவும் பாவனை செய்யப்பட்டு மும்மலங்களுக்கு வருவதற்காக நிகழ்த்தப்படுவது இந்த தேர் அல்லவா? தேர் ஏறியவாங்கள் பிரபஞ்ச தோற்றத்தையும் அதன் பீடம் இருதயத்தையும் குறிக்கிறது. அதில் இறைவன் எழுந்தருளுகிற பொழுது தேர் அசைகிறது. இப்பொழுது அசைந்து வருகிறது. நமது வாழ்க்கையாகிய தேர் சரியாக இருந்து வருவதற்கு நமது இதயத்திலே எப்பொழுதும் இறைவனை இருத்திக் கொள்ள வேண்டும் என்ற உண்மை புலப்படுகிறது. ஆகவே அன்பர்களே, இப்பொழுது தேரினுடைய வடத்தை பிடித்து தெற்கு பிரகாரத்திலே இருந்து மேற்கு பிரகாரத்துக்கு இறந்து வரை செய்ய போகிறீர்கள். ஒரு கோடி வடம் பிடித்து ஒரு தேர் இழுப்பது என்பது அடியவர்களுடைய ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண் பெண் என்ற பேதம் பாராட்டாது அடியார்கள் எல்லோரும் ஆலயத்திலே சமத்துவம் மிக்கவர்கள் அல்லவா என்ற அனைவரும் ஒன்றென்ற சமத்துவ சிந்தனையை வெளிப்படுத்துகிறது இந்த தேரோட்டம். தேரும் தேரோட்டமும் பக்தர்கள் வடம் பிடித்து காட்டுகின்ற பக்தியும் ஆன்மா இறைவனோடு இரண்டரக்கலக்கும் பேருந்த பெருவாழ்வை கோட்டி நிற்கிறது. அங்கே தேர் ஓடுகிற பொழுது தேரை சரியான திசையிலே நகரச் செய்வதற்காக சரக்கு கட்டை மூலம் தேர்ப்பாகை ஓடுகின்றது அல்லவா? ஆகவே அந்த நமது வாழ்க்கையின் நேரிய வழியிலே செல்ல வேண்டும் என்ற உண்மையை இந்த தத்துவம் புலப்படுத்தி நிற்கிறது. அதற்க முடியாத தேரை பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி இழுத்து வருகிறார்கள். இருப்பிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார்கள். ஆன்மீக சாதனையை வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆகவே சில்லின் கீழ் சிறையடிக்கிற தேங்காய் ஆன்மாக்கள் செய்யும் பாவங்கள் துன்பங்கள் சேரிப்போர் என்ற பொருளாக இருக்கிறது. நாங்கள் அதை பார்த்தோம். இன்றைக்கு கோவை நகரத்து இளைஞர்கள் தேங்காயை சிறந்த தேங்காயாக அடித்த ஒரு வரலாற்று பதிவு இந்த ஆண்டிலே நடைபெற்றது. ஆகவே அங்கே தேங்காய் உள்ளிருந்து தரித்த இளநீர் புனிதமான அருள் வெள்ளத்தை தேங்காயின் பெருப்பு ஆத்மாவையும் சிரட்டை தும்பு போன்றவை ஆணவத்தையும் காட்டி நின்றது. ஆன்மா மனநீக்கம் பொருட்டு அலைக்கடல் சென்றதையும் இந்த உண்மைகளை உணர்ந்து பெற்று வைத்து உயர்வக்கூடிய மனப்போக்கத்தை இறக்க இந்த விழா பெரிதும் உதவுகிறது. ஆகவே நாளிலே உங்களுடைய அன்பர்கள் ஆகியவர்கள் எல்லாம் வருகிறது. ஆலயத்தில் இந்த தேர்தல் ஆலயத்துக்கு முன்னாலே பயணித்துக் கொண்டிருக்கிற வாகன சொந்தக்காரர்களுக்கு அன்பான இந்த வீதியிலே அடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைவிலே உங்களுடைய வாகனங்களை இயக்கி செல்லுமாறு பணிவன்போடு ஆலய தொண்டர்கள் கேட்டுக் கொள்ளுகிறார்கள். அன்பர்களே, மீண்டும் அறிந்த ஆலய கிழக்கு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற வாகன உரிமையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இப்பொழுது அடியவர்களுடைய வருகை அவர்கள் செல்லுகின்ற உங்களுடைய வாகனங்களை பயணிக்குமாறு பணிவன்போடு எங்களுடைய ஆலயத்தினுடைய தொண்டர்கள் விண்ணப்பம் செய்து கொள்கிறார்கள். அதே போல தெற்கு பிரகாரத்தில் தெற்கு வீதியிலே வருகிற அந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற வாகன உரிமையாளர்கள்
எங்களுடைய தொண்டர்களுடைய அன்பான வேண்டுகோள். ஆகவே நீங்கள் அதை கருத்திலே கொண்டு உங்களுடைய அடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நகர்த்தி செல்லுமாக நகர்த்தி செல்லுமாக குழந்தைகள் அந்த ரோட்டிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கருத்திலே கொண்டு உங்களுடைய வாகனங்களை நீங்கள் நகர்த்தி செல்லுமாறு பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தேர்தல் நிகழ்வுகளை காட்சிகளை எல்லாம் தடங்குவதற்காக அன்புக்குரிய தம்பி அரசல் அவர்கள் ஸ்ரீ சக்கராழ்வார் கோவில் பூங்காவன திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாண மண்ணிலே முதல் முறையாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆஸ்தான வித்துவான் கலைமாமணி ராஜேஷ் வைத்தியா குழுவினுடைய இன்னிசை நிகழ்வு கலைமாமணி திரு ராஜேஷ் வைத்தியா அவர்களுடைய தலைமையிலே 27/8/2016 மாலை 7:30 மணியளவிலே இந்த ஆலயத்தினுடைய முதலிலே இடம்பெற இருப்பதனால் மரகோவில் ஸ்ரீ சக்கராழ்வார் கோவிலுடைய பூங்காவன திருவிழாவிலே அனைத்து 10 அடியார்களையும் கலந்து கொண்டு சக்கராழ்வாரனுடைய பாதவங்காரங்களை பணிந்து அவருடைய அருள் கலாச்சத்தை பெற்றுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கொண்டு செல்கின்றோம். வடகோயம்படி கொள்ளுள்ளம்படியிலே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சக்கராழ்வாரினுடைய ரதோற்சவ பெருவிழா பக்திபூர்வமாக கோலாகலமாக எழுந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் கண்டு ரசித்து அருளிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மாநிலனுடைய அற்புதமான சித்திரத்தேர் அதை அற்புதமான சித்திர ரதம் ஆடி அசைந்து வடகோயம்படியினுடைய திருநெல்வேலியிலே வலம் வருகின்ற அற்புதமான நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற அடியவர்களினுடைய திருக்கூட்டம் இந்த ஆலயத்தினுடைய வாசனை சுற்றி இருக்கிறது. எல்லோருடைய மனங்களிலும் நாராயணா நாராயணா என்கின்ற நாமம் நாராயணனுடைய நாம பாராயணம் இப்பொழுது கம்பீரமாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பதிவு பற்று பாசம் என்று சொல்லப்படுகின்ற முப்பொருள் தத்துவத்தை வளர்க்குகிறவாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாராயணா நரபூஷனா ஸ்ரீமன் நாராயணா என்று அந்த நாராயணனுடைய ஒவ்வொரு நாமங்களையும் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுடைய திருக்கூட்டத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையான அற்புதமான சித்திர ரதத்திலே ஏறுவதற்கு கண்ணாவா, கோபாலாவா, கோவிந்தாவா, கோவர்த்தனாவா, நாராயணாவா, மாதவாவா, மதுசூதனாவா என்று நாராயணனுடைய ஒவ்வொரு நாமத்தினாலும் அச்சித்துத் தொழுகின்ற அடியவர்களுடைய கூட்டத்தை பார்த்து மகிழ்கிறோம். நாத கானமலை கம்பீரமாக ஓங்காரமாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய பிரதான காண்டாமணி கம்பீரமாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி குருஷேத்திர போரிலே பாண்டவர்களுக்கு அபயம் அளிக்கின்ற பார்த்த சாரதாகிய வார்த்த அற்புதமான கலைக்கூடங்களும் அதிகமான ஆலயங்களும் அதிகமான அறநீதிகளும் கூட்டு இருக்கின்ற திருப்பதி இந்த வடகோவிலில் இருந்து அருள்மாக்கி
இந்த ஆண்டு அதி அற்புதமான சப்பை ரதம் இந்த நாராயணனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆதிசேடனின் மீது அணைந்தபடி ஸ்ரீ சக்கராழ்வாராக இருக்கின்ற அற்புதமான அந்த கொலு அவனுக்கு மட்டும்தான் உரியது. ஆதிசேடன் 1000 தலைகளும் 1000 நாவுகளும் கொண்ட ஆதிசேடனினுடைய அரவணைப்பிலே அந்த பள்ளி கொள்ளுகின்ற ஸ்ரீமன் நாராயணன் சப்ரபஞ்சத்தில் எப்படி பள்ளி கொள்வாரோ அதை நினைவுபடுத்துவதற்காக சப்ரபஞ்சத்தில் இருந்து மறுவீராக பேசப்படுகின்ற இப்படியெல்லாம் அந்த பொலிவாக நிறைந்திருக்கின்ற அருமையான சம்பரதத்திலே நீங்கள் வருகிற அந்த காட்சி பார்த்தோம். இன்றைக்கு அவர்களுடைய கைவண்ணத்திலும் அழகிய அற்புதமான அதிகமான சொக்கத்தான் மன்னனினுடைய ஓட்டத்தை உலோகத்தில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அதிகமான அந்த
சரி சரி ஓகே ஓகே. அல்ல சவுண்ட் கட் பண்ணியா வருது. நான் கையை கட் பண்ணினாலும் கட் பண்ணல தான் கேட்பேன். சரி ஓகே. நாங்கள் வடம் பிடித்து வாழ்வு கட்டிருக்கிறோம் அல்லவா? வடவூரை பெருநகரம் வாங்கியோடு தேர்ந்தெடுத்து வருகின்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாங்கள் காட்டுவோம் அல்லவா? வீதிகள் தோறும் நிறைகும்பம் வைத்து திருவிழாக்கேற்றி இளைஞர்கள் பண்டங்களை பட்ட சொல்லி அவரை வழிபாடு செய்கின்ற அறிஞர்களை பார்க்கிறோம். தாகசாந்திக்காக தண்ணீர் பந்தல் அழைத்து தாகசாந்தி வழங்குகின்ற அன்பர்களை பார்க்கிறோம் அல்லவா? அன்னதானத்துக்காக மகேஸ்வர பூஜையை நிறைவேற்ற தொண்டர்கள் அன்னதான பணிகள் நிறைவேற்றுகிறார்கள் அல்லவா? இதுதான் உங்களுடைய பண்பாட்டு விழா, இதுதான் உங்களுடைய கலாச்சார திருவிழா, இதுதான் உங்களுடைய ஆண்டில் ஒரு தடவை நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான திருவிழா. எல்லோரும் வாரி ஆலயத்துக்கு இந்த திருவிழா இருக்கிற அனைவரும் இன்றைக்கு எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு தடவை சக்கராவாரை வந்து இந்த திருத்தேர்களை பார்த்து விட வேண்டும். பச்சமா வழிபோடு நீ கவனமாய் கவலை செங்கல் அச்சுதா அமரவே ஆயிரம் கொள்கை என்னும் இச்சுவை தமிழாளோ எந்திர லோகமான அச்சுவை வளர்ந்தேன் அரங்கமான அருளால் என்று ஆழ்வார்கள் அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் தீர்வுக்கு வந்த இந்த ஆலயங்கள் நிரம்ப பெற்றது யாழ்ப்பாணம் முழுநாகானபுரம் என்று அழைக்கப்படுகின்ற திருநகரத்திலேதான் இன்றைக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற அலங்கார கந்தருடைய அந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே மகோத்சவத்தினுடைய 18வது நாள் அமைந்து கொண்டிருக்கிறது. காலையிலும் மாலையிலும் ஓஞ்சி வாயிலாக நேரலை வருடர்களை நீங்கள் தினமும் பார்த்து வருகிற வேளையிலே இந்த திக்கிலே வடகோவை பதியிலே பெருமாளுடைய பேர் இப்பொழுது ஈசான திரைக்கு அங்கே உயர்ந்து வருகிற காட்சியை அற்புதமாக பார்க்கின்ற அந்த போர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? மிக பக்திபூர்வமாக ஆனந்தமயமாக அன்புமயமாக அங்கே தேவாதி தேவர்கள் எல்லாம் பூவாரி செய்ய பூநகராளர்கள் அங்கே சக்கராளுடைய புகழ்வார கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி அங்கே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி படத்திலே பேர் நடக்கிறது, வண்ணமயமாக நடக்கிறது, எல்லோருடைய திருக்கரத்தாலும் கட்டி வருகிறது. கோவிந்தா கோவிந்தா கோவாரா கோவாரா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று அந்த உலக்க கோவிந்தனுடைய நாமங்களை சொல்லி அந்த திருப்பேர் வருகிற அற்புதமான திசையை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆனந்தமயமான திசையை பார்க்கிறோம் அல்லவா? பக்தர்களுடைய வழிபாடு மலர்ந்து கொள்கிறது. ஈசான திசையனுக்கு இருப்படுத்துவதற்கு தேர் வருகிறது. எங்களுடைய தேர் வருகிறது. அந்த அற்புதமான சக்கர ஆழ்வாருடைய தேர் வருகிறது. சக்கர ஆழ்வாருடைய தேர் வருகிறது. சரித்திர பிரசித்தி பெற்ற நாயகனுடைய தேர் வருகிறது. தென்கோவை மக்களுடைய தேர் வருகிறது. வருகிறது வருகிறது தேர் வருகிறது. அற்புதமாக எல்லோரும் கரங்களை குவிக்கிறோம். அந்த கோவில வடிவத்திலே சிறு கரங்களை குவித்து வழிபாடு ஏற்றிக்கொள்ள அந்த அப்பனுடைய தேர் அங்கே ஆனந்தமயமாக வருகிறது அல்லவா? அந்த தேர் என்ற சொல்லை நாங்கள் பார்க்கிற பொழுது தேர்ந்தெடுத்தது என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆகவே என்றும் தேரை குறிக்கின்ற ரதம் என்னும் பதம் அசைவது எனவும் பொருள்படுகிறது. தேரை தெய்வமயம் மொழிமயம் என பெருமைப்படுத்திக் கொள்வதால் தேர் இளவஞ்சத்தினுடைய குறியீடாக விளங்குகிறது. இளவஞ்ச சிகிச்சை அனைத்தும் தேரையே அடங்கி காட்சி அளிக்கிறது. இந்த பிரபஞ்ச இயல்பை தேர்ந்து கொள் என்ற குறைந்த அறிவுறுத்தலை காத்திருக்கின்ற தேர் மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த அற்புதமான திருக்காட்சி, ஆனந்தமயமான திருக்காட்சி, பக்திமயமான திருக்காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு மிக அற்புதமாக பக்திமுகமாக எம்பெருமானுடைய தென்கோவைவாழ் மக்களுடைய அந்த வழிபாட்டினுடைய மகோதரமான சிகரமாக அமைகின்ற அந்த சக்கர ஆழ்வாருடைய தேர் திருவிழா மிக அற்புதமாக ஆனந்தமயமாக பக்திமயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏமூத்த இலங்கு கோவை திருநகரிலே வெளியாந்த சக்கர ஆழ்வார் வாரங்க பலவரையும் தந்தருகின்ற அந்த அற்பதாக காரோடும் கருமையுள்ள பொழிவை உந்தன் கருணையல் வெள்ளம் சொருகிறது ஐயா ஊனோடி உலகை உண்டு உந்தன்
கோவிந்தா 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஈசான திசையிலே எம்பெருமானுக்கு எழுந்து அருளி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி இப்பொழுது மங்கள வாத்திய கலைஞர்களுடைய அந்த மங்களீர் வடம்பெற்ற வாரீர் வாரீர் அந்த சக்கராழ்வார் ஆமாம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. படத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், தேரை சரியான திசையிலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகவே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஒலிக்கிறது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். படத்தை பற்றி இருப்பவர்கள் நீங்கள் சொல்லவில்லை, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லவில்லை, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லவில்லை. எங்களுக்கு இன்றைக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் அரோகரா சொல்லுகிறோம் இல்லை, கோவில்களிலே கோவிந்தா என்று சொல்றோம் இல்லை. வாய் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும் என்பது ஒரு பழமொழி. ஆகவே வாயில் வந்து நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லவா? எங்கே நாங்கள் சொல்லுவோம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த நாமங்களை நாங்கள் சொல்வதனாலே உடலிலே இருக்கிற நோயெல்லாம் இன்றோடு போய்விடும். அதனாலே எங்களுக்கு இந்த வாய் விட்டு பேச வேண்டும் அன்பர்களே. வாய் விட்டு பேசினால் எங்களிடத்தில் இருக்கிற நோய் விட்டு போகும். நோய் எங்களுக்கு கிட்ட வராது. விசா எடுத்துக்கொண்டு தங்கிட்ட வீட்டுக்கு போயிடும். ஆகவே அன்பர்களே, நாங்கள் இந்த இறை நாமங்களை பக்தி ஓசத்தோடு நாங்கள் சொல்ல வேண்டும். கோவையம்பதி மக்கள் என்றால் இந்த கோவிந்தா சொல்வதிலே அவர்கள் குதூகலமானவர்கள், அவர்கள் அந்த வரம் பெற்றவர்கள். ஆகவே வேறு இருப்புக்கு வருகிற பொழுது உங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும், உங்களுடைய வளத்தை காட்ட வேண்டும். ஆகவே வேகமாக அங்கே பாஞ்சாலி தன்னுடைய துகில் இருக்கிற பொழுது கோவிந்தரை கூப்பிட்டால் கண்ணா கோவிந்தா என்று சொன்னதுன்னு அவளுக்கு அந்த சாரி சாரியாக வந்துச்சு. அங்கே சாரி எம்போரியத்தில் நடக்கிற ஆயிரக்கணக்கான சாரி எல்லாம் வந்து குவிஞ்சது. ஆகவே ஏன் வந்தது? அந்த நாமம் சொன்ன காரணத்தினாலே கோவிந்தனை உரிமையோடு ரெண்டு கையையும் விட்டுட்டு அவையதாக ஜனண்ட பண்ணி தலன் புகுந்து கூப்பிட்டதால அவன் கோவிலத்தில் இருந்து அந்த திருவரங்கத்தில் இருந்து உடனே வங்கி வந்தான். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய ஆபத்பாந்தவனாக இருக்கிற சக்கராழ்வார் இங்கே ரங்கி வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வரம் தர வேண்டும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அங்கே அடியார்கள் மிக அற்புதமாக பக்தி உள்ளதாக தேரை இழுத்து வருகிற அற்புதமான திருக்காட்சி. அந்த தேர் கொட்டகைக்குள்ளே நீங்கள் இழுத்து வருகிறீர்கள். ஆகவே பலமாக நீங்கள் சொல்லுங்கள் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஆமாம், இப்பொழுது பல காவடிகள் நேர்த்தி கடனை நிறைவு செய்கின்ற காவடிகள் இப்பொழுது ஆடி வருகின்ற அற்புதமான திருக்காட்சி ஆலய முன்றலிலே நடைபெறுகிறது. அன்புக்குரிய தம்பி சஜீவன் அவர்களே, இந்த ஒளிவ
Thank you.